அனைவருக்கும் வணக்கம். அதிமுக 7 இடங்கள்ல டெபாசிட் போகுது, 13 இடங்கள்ல 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது, 40 இடங்கள்லையுமே அதிமுக தோத்து போகுது. இப்படியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைவரும் நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அம்மானுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும். தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிக்கையை பார்த்த எடப்பாடி பழனிசாமியின் வாயாக இருந்து செயல்படக்கூடிய KP முனுசாமி இந்த அறிக்கை வெளியிட ஓபிஎஸ்க்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார். ஓபிஎஸ்க்கு அப்படி என்ன தகுதி வேணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குரூப்பை சார்ந்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நாம அந்த தகுதியை வளர்த்துக்கிறலாம். ஆனால் என்ன தகுதின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓபிஎஸ் அறிக்கை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லுவதற்கு KP முனுசாமிக்கு அந்த கிருஷ்ணகிரியில் இருக்கிற தீவட்டி தண்டம் இருக்காரு இல்லையா, KP முனுசாமி அவருக்கு என்னங்க தகுதி இருக்கு? தர்மயுத்தம் நடக்கும்போது ஐயா ஓபிஎஸ் அவருடைய காலை சுத்திக்கிட்டு இருந்து ஓபிஎஸ் முதுகிலேயே குத்திட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்த தயாராக இருக்கிறவர் தான் இந்த KP முனுசாமி. தனக்கு பதவி சுகம் மட்டும் கிடைச்சால் போதும், மற்றபடி நமக்கு எதுவும் தேவையில்லை, நமக்கு திமுகவினுடைய கைக்கூலியாவே கடைசி வரைக்கும் செயல்பட்டு கொண்டு இருந்தால் போதும் என்கிற நினைப்போடு இருக்கிறவர் தான் இந்த KP முனுசாமி. KP முனுசாமி எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது என்று இதே கோவையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தர்மயுத்தத்தின் போது சொன்னவர் தான். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இணைக்கிறார், ஓபிஎஸ் கசக்கிறார். இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக போட்டியிடுகிறார். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் இந்த கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறார் சொல்ற இந்த தீவட்டி தண்டம் KP முனுசாமிக்கு நாங்கள் சொல்வது என்ன அப்படின்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் உங்கள்கிட்ட இரட்டை இலை சின்னத்தை கொடுத்தோம், நாங்கள் போட்டியிட்ட வேட்பாளர்களையும் வாபஸ் பெற சொன்னோம். அப்போ இரட்டை இலை சின்னத்தில் கையில் வைத்து இருந்த எடப்பாடி பழனிசாமி என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டாரு, நீங்கள் என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டீங்க அதை சொல்லுங்க. அப்படி இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக தான் ஓபிஎஸ் செயல்படுகிறார் என்றால் அந்த தொகுதியில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்க RB உதயகுமாரும் இந்த தீவட்டி தண்ட KP முனுசாமியை நேரடியாக பிரச்சாரத்தை பண்ணி ஓபிஎஸ் தோற்கடிச்சிருக்க வேண்டியதானே. ஓபிஎஸ் டெபாசிட் இலக்க செய்திருக்கலாமே. அந்த தைரியம் இல்லாத இந்த KP முனுசாமி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? அம்மாவினுடைய பொதுச் செயலாளர் பதவியை அபகரிக்க நினைச்சு எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை பிளவுபடுத்தும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பச்சை துரோகி KP முனுசாமி ஐயா ஓபிஎஸ் பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? கடைசி வரைக்குமே அம்மா உயிரோடு இருக்கும் வரை KP முனுசாமி இந்த கட்சிக்குள்ளேயே வர முடியல. அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சாதி கட்சிக்காக வேலை செய்த இந்த KP முனுசாமி இந்த கழகத்தை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? அம்மா இறப்பு வரை KP முனுசாமி இந்த கட்சியில் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. அம்மா இறப்புக்கு பின்னாடி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடத்த தர்மயுத்தத்தின் போது இணைஞ்சவர் தான் இந்த KP முனுசாமி. அதிமுக 7 தொகுதியில் டெபாசிட் போச்சு, அது உங்க மனசை உறுத்தல. 13 தொகுதிகளை 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு தள்ளப்படுகிறதே, அது உங்க மனசை உறுத்தல. 40 தொகுதியிலுமே அதிமுக மிகப்பெரிய படுதோல்வியை சந்திக்க, அது உறுத்தல. கழகம் ஒன்றிணைய வேண்டும் சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்த அறிக்கை உங்க மனசை உறுத்திருச்சு. அப்படியா தீவட்டி தண்டம் KP முனுசாமி? உனக்கு என்ன தகுதி இருக்கு அதை சொல்லுங்க. நீங்க முதல்ல எனக்கு இந்த தகுதி இருக்கு, நான் இதனால பேசுறேன்னு சொல்லுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டி அந்த இடத்துல அந்த விதியை திருத்தும் போது வேடிக்கை பார்த்திருந்த முண்டம் நீ பேசலாமா? அதிமுகவினுடைய அலுவலகத்தை ஓபிஎஸ் காலால் எட்டி உதைத்து விட்டார், இவர் கழகத்திற்கு கழகம் ஏற்படுத்தி விட்டார் சொல்ற KP முனுசாமி மாநகரத்தில் பொதுக்குழு கூட்டம் நடக்கும்போது இங்கே தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளருக்கும் குண்டர்களுக்கும் என்ன வேலை? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வரும்போது அவர்கள் மீது கற்களையும் தடிகளையும் கொண்டு அடிக்கக்கூடிய காரணம் என்ன? பொதுக்குழு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே நுழையும் போது தண்ணீர் பாட்டில் வீசியும் இழிவான சொற்களை பேசியுமே ஐயா அவர்கள் அவமதித்தீர்களே, அப்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இந்த கேடுகட்ட முண்டம் நீ ஐயா ஓபிஎஸ் பத்தி பேசலாமா? ஐயா ஓபிஎஸ் இல்லை அப்படின்னா இந்த தீவட்டி தண்டம் KP முனுசாமிக்கு அரசியல் வாழ்க்கையே கிடையாது. ஓபிஎஸும் இபிஎஸும் இணைந்து விட்டால் நமக்கான அந்த பதவி பறிபோயிடும். நம்ம திமுக அனுசரணையாக இருக்கிறோம், நம்ம அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வேலைகள்லாம் நம்மளால பார்க்க முடியாது. திமுகவுடைய கைக்குலியாவே கடைசி வரைக்கும் செயல்பட்டு அதிமுக பிரிந்தே இருக்கணும்னு சொல்லி நினைப்போட இருக்கிறவர் தான் இந்த KP முனுசாமி. KP முனுசாமி எல்லாம் நீ ஐயா ஓபிஎஸ் பத்தி நீ பேசுற, அறிக்கை வெளியிடக்கூடாது அப்படின்ட்டு. ராமநாதபுரம் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களித்த வாக்காளர்கள் அனைவருமே அதிமுகவுடைய தொண்டர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து பலாப்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இரட்டை இலை சின்னத்தை டெபாசிட் இலக்க வச்சிருக்காங்க. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சர்வாதிகாரத்தனம் தொண்டர்களுக்கு பிடிக்கல.
அதிமுக ஒன்று எவன் அப்ப விட்டு கட்சியும் கிடையாது. 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து அந்த கட்சியை ராணுவ கட்டுக்கோப்போடு கட்டி காக்குறாங்க. ரத்தம் சிந்தி, வியர்வை சிந்தி, உயிரை கொடுத்து இந்த இயக்கத்தை வந்து மிகப்பெரிய பெரிய இயக்கமாக மாற்றியிருக்காங்க தொண்டர்கள். இது தொண்டர்களுக்கான கட்சி. இதை எடப்பாடி பழனிசாமிங்கிற தனிநபர் சுயநலத்துக்காக இந்த கட்சியை அபகரிக்கிறாரு. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த KP முனுசாமி, நீ ஒரு மனுஷனா? இந்த கட்சி வீணா போகுது அப்படிங்கிறது என்னைக்காவது ஒரு நினைப்பு உங்களுக்கு இருந்திருக்கா? ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து கட்சியை விட்டு நீக்கிறமே, இது மிகப்பெரிய தவறு என்று என்னைக்காவது ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி எடுத்து சொல்லியிருப்பீங்களா? தொடர்ந்து படுதோல்வி சந்திச்சுட்டு இருக்கமே, கட்சியை ஒன்றிணைக்கணும், 4 பக்கம் ஓட்டு சிதறிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி சந்திச்ச என்னைக்கா அறிவுரை கூறியிருக்கீங்களா? KP முனுசாமிக்கு தேவையானது என்ன தெரியுமா? திமுக ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காங்க. OPSம் EPSம் இணைஞ்சிடாதீங்க. இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொழில்கள், அந்த நீங்கள் பிழைக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் பூரா நான் கட் பண்ணிடுவேன். அப்போ அவர் 2 பேருமே இணை விடாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் ஜெயிக்க முடியும். நாங்கள் ஜெயிச்சாதான் உங்களுக்கான ஒரு தொழில் வந்து முன்னேறுவதற்கு நாங்கள் பல வழிகளை செய்து தர முடியும் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய அஜெண்டாவை KP முனுசாமி நிறைவேற்றுறாரு. இதுதான் நடக்குது. அதிமுகவை ஒன்று சேர்க்க விடக்கூடாதுங்கிறதுல வந்து KP முனுசாமி மும்முரமாக செயல்பட்டு வருகிறாரு. எடப்பாடி பழனிசாமி சுயநலத்துக்காக இந்த அதிமுகவை அழிக்கிறாரு. செயற்குழு பொதுக்குழு மட்டுமே ஒரு கழகத்தை வந்து தீர்மானிக்குது, ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது அப்படின்னா இங்கே தொண்டர்களுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் அதிமுக தொடர் தோல்வியை சந்திக்கிறதுல இங்கே இருக்கிற தொண்டர்கள் யாரும் விரும்பலை. அதிமுக ஒன்று சேரணும்னு சொல்லி தான் இங்கே தொண்டர்கள் வந்து விரும்புகிறாங்க. அதைத்தான் ஐயா OPS அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிக்கையை பார்த்து OPS அறிக்கை இனிமேல் வெளியிடக்கூடாதுன்னு சொல்ற KP முனுசாமிக்கு ஒரு தகுதி தராதரம் வேணும். அந்த தகுதியும் கிடையாது, தராதரம் கிடையாது. நீ ஒரு அதிமுகவினுடைய ராஜ துரோகி. நீ வந்து துரோகின்னு வந்து ஈஸியாக சொல்லிடலாம். நீ ஒரு மிகப்பெரிய ராஜ துரோகி. உனக்கு வந்து உன்னுடைய சுயநலம் முக்கியம், உன்னுடைய தொழில் முக்கியம், உன்னுடைய குடும்பம் முக்கியம்னு நினைக்கிறதுனால தான் இந்த அதிமுகவை யாரும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக செயல்படுற, திமுகவினுடைய கைக்குள்ளே இருந்து செயல்படுற நீ இந்த அதிமுகவினுடைய பச்சை துரோகிங்கிறத நேற்று நீங்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். OPSங்கிற ஒரு தனி மனிதர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு KP முனுசாமிங்கிற ஒரு மனுஷனே இந்த தமிழ்நாட்டில் கிடையாது. அரசியல் அனாதையாக இருப்பார். புரிஞ்சுக்குங்க KP முனுசாமி. OPS பற்றி பேசும்போது நீ கவனமாக உங்களோட வார்த்தையை வந்து வெளியிடுங்க. OPSங்கிற முகம் வந்து இரட்டை இலை தான். இரட்டை இலையின் முகமாக எம்ஜிஆர் செயல்பட்டார். இரட்டை இலை முகமாக புரட்சி தலைவி அம்மா அவர்களும் செயல்பட்டார்கள். இரட்டை இலையின் முகமாக ஐயா OPS அவர்கள் செயல்பட்டார். 2021 சட்டசபை தேர்தலில் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு 60 இடங்களை வெற்றி பெற முடிஞ்சிச்சு. எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலையின் முகமாக செயல்பட்டதிலிருந்து இதுவரை மிகப்பெரிய படுதொலைவை தான் சந்திக்கிறாங்கிறத இங்க வரலாறு சொல்லுகிறது. இரட்டை இலையின் முகமாக எடப்பாடி பழனிசாமி சந்திச்ச அனைத்து தேர்தலுமே வந்து படுதொலைவை சந்திக்கிறது. நீங்க ஐயா OPS பத்தி நீங்க பேசாதீங்க. பேசுவதற்கான தகுதி உங்களுக்கு கிடையாது. நன்றி, வணக்கம்.